ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் பல லட்சம் கோடி. வாங்க வாங்க மோட்சம் போகலாம். இந்த மோட்சத்தை குறித்த பயணம் தான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இலக்கு. எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த அழகுக்கு பின்னாடி பின்னணியம் அப்படின்னா முதல்ல வர்றது அப்பான்னு சொல்லுவோம், சொல்லக்கூடாது அம்மா அப்பா. இந்த ரெண்டு பேரை குறித்த ஆண்டவருடைய வசனங்கள் வார்த்தைகள் எப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுமா? தலையை தாழ்த்துக்கங்க, கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணலாம். ஏழி தாத்தா கூட சாமுவேல் என்ற பிள்ளை படுத்து கிடக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க. அப்படி இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளோட நீங்கள் வசன வார்த்தைகள், நடனங்கள், சிரிப்பான அல்லது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒன்றில பிள்ளைகளோட பேசும்படி நாங்கள் உண்மை கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம செய்யலாம். படிங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த படி அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்துல சொல்லிக் கொடுக்க போறாரு. படி படி கீழ்படி. அப்படியே பாட புத்தகத்தையும் படி. இப்போ நமக்கு அண்ணன் வந்து அழகான வசனத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மின்மினி பூச்சி, கரப்பாம்பூச்சி, தட்டாம்பூச்சி, வேற பட்டாம்பூச்சி. நான் இப்போ ஏன் பட்டாம்பூச்சின்னு சொன்னேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பட்டாம்பூச்சி அப்படின்ட்டு. சரி, இதுவரைக்கும் நம்ம இருந்ததெல்லாம் சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு நேரத்துக்கு போகிறோம். அந்த நேரம் தான் மனப்பாட வசனம் படிக்கிற நேரம். மனப்பாட வசனம் படிக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? சரி, எபேசியர் 61 6 தனியா 1 தனியா பிரிச்சா 6:1. நம்ம இப்போ எபேசியர் 6:1 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று அந்த வசனத்தை சொல்லியிருக்குது. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு தொல்லையா இருக்கீங்களா இல்லை அவங்களுக்கு பிள்ளையா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ வசனத்தை நான் ஒரு திருப்ப வாசிக்கேன். நான் 2வது திருப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். 3வது திருப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நான் இப்போ தனித்தனியாக சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக சொல்ல போகிறீங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். மறுபடியும் ஒரு திருப்ப நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன், நல்லா கேட்டு நல்லா நீங்களும் சொல்லுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சரி, நமக்கு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். எல்லாரும் எந்த அளவுக்கு சத்தமா இருக்குன்னு சொல்லுமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருமே நீங்க பட்டாம்பூச்சா இருக்கிறீங்க. இப்போ அடுத்து வந்து டாபிக் இனிமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும் நிகழ்ச்சிலாம். எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு அண்ணன் கூப்பிட்டாரு. இன்னொரு அண்ணன் வந்து கரப்பாம்பூச்சி, தட்டாம்பூச்சி, மின்மினி பூச்சி என்னமோ சொன்னாங்க. அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வெல்கம் பண்ணியாச்சு, வசனத்தை கேட்டாச்சு, வசனத்தை படித்தாச்சு. ஆனால் மனப்படம் மட்டும் ஆகலை. அது சீக்கிரமாக ஆகணும் இல்லையா? அதனால் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிடிக்கும்? அதை யாருக்கும் பிடிக்காது. ஆனால் ஒரு அழகான எளிய நடைமுறையில் அழகான தமிழில் ஒரு அண்ணன் வந்து கதை சொல்லுவாங்க. கதையை கேட்குறீங்க, வசனத்தை ஞாபகப்படுத்துறீங்க, வெல்கம் பண்ணுற செபத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. அல்லேலூயா. அப்படியேவும் இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் ரெக்கை மாதிரி அடிச்சு கைதட்டி வரலாம். வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஏதோ பட்டாம்பூச்சி கிட்டாம்பூச்சிலாம் கேள்விப்பட்டேன், பார்க்க அப்படி தெரியலையே. எல்லா பட்டாம்பூச்சியும் படுத்துருக்கு. சரியா? கரப்பாம்பூச்சிலாம் அங்கே ஓரமாக ஒதுங்குது. மின்முனி பூச்சி பறந்து வெளியில போகுது. உட்காரா, கதை கேட்க போறோம். எங்கடா போய்கிட்டு இருக்க? என்ன தெரியுமா கதை? எல்லாரும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப மனப்பாட வசனம், பெற்றோருக்கு கீழ்படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் இங்கே கீழ்படுவீங்க? நான்லாம் படிக்க மாட்டேன். நான் ரோட்டில் அப்படிதான் சுற்றுவேன். யாரெல்லாம் பண்ணுவீங்க?
இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? யார் தெரியுமா? ஒரு 2 பேர் இருந்தாங்களா, ஒரு 2 பேர். யார் தெரியுமா? நான் இல்ல, சங்கு மங்கு. சொல்லுங்க, சங்கு மங்குன்னு 2 பேர் இருந்தாங்களா. அந்த 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்களா. எப்பனா பிறக்கும் போது, இப்ப இல்லையா. என்னன்னா ஒரு நாள் சங்கு மங்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போயில பேசிட்டு போறாங்க. ஏய், நீ மட்டும் எப்போ நல்லா படிக்கிற, என் கூட சேர்ந்து சேட்டெல்லாம் பண்ற, ஆனா நீ மட்டும் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். ஆனா மங்கு என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், சேட்டை பண்றான், ரொம்ப ஆடுறான், ரோட்டு போறல தாத்தா பிடிச்சுலாம் இழுக்கிறான், இப்பெல்லாம் பண்றான். இதனால என்ன தெரியுமா, சங்குக்கும் மங்குக்கும் வித்தியாசம். மங்கு படிக்க மாட்டான், சேட்டை பண்ணுவான், சங்கு படிப்பான், நல்ல பையனா இருப்பான். ஆனா ஒரு நாள் எக்ஸாம் நெருங்குது. எப்ப தெரியுமா? அவன் 10ஆம் படிக்கிற டைம்ல எக்ஸாம் நெருங்குது. நெருங்குற டைம்ல நம்ம சங்கு இருக்கிறானே, சரியான சேட்டை பிரச்சனை, கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை. அப்புறம் தான் மங்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கிறான். படுறான்னு உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி ஃபோன்லாம் பார்த்து நல்லா படிக்கிறான். ஆனால் சங்கு பையன் உட்காந்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒரே விளாட்டு தான். எக்ஸாமும் நெருங்குது. அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க சங்கு கிட்ட, படிடா ஒழுங்கா படுறா, நல்ல மார்க் எடுக்கணும்னா சொல்றாங்க. ஆனா சங்கு கேட்குற மாதிரி தெரியலையா. ஆனா மங்கு அப்படி இல்லை, அப்பா அம்மா பேச்சை கேட்டு உட்கார்ந்து நல்லா படிச்சு சேட்டை பண்ணாம நல்ல பையனு பேர் எடுத்துக்கிட்டே இருந்தானா. எக்ஸாம் வருது, பப்ளிக் எக்ஸாம் வரும்போது சங்கு எழுதுறான் உட்காந்துட்டு இப்படி என்ன தெரியல. மங்கு அப்படி எழுதிட்டே இருக்கிறான், பேப்பர்லாம் வாங்கி எழுதுறான். அவன் அங்கிருந்து பாக்குறான், என்னடா மங்கு எழுதிட்டே இருக்க, நம்மளால எழுதவே முடியல அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு திருப்பி லீவ் விடுறாங்க. உங்களுக்கே தெரியும், 10ஆம் படிச்சா லீவ் விடுவாங்க அப்படின்ட்டு. லீவ்லாம் முடியுது. அப்புறம் வந்து லீவ் டைம்ல நல்லா என்ஜாய் பண்றாங்க, சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி தான் சங்கு சேட்டை பண்றான், சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிட்றான், சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாத்தையும் பண்றான். அம்மா சொல்றாங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சூடு வைக்கிறாங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் இப்படிதான் ரிசல்ட் வருது. எல்லாருக்கும் யாரை பார்த்தா ரிசல்ட் பையன் வந்தா 10ஆம் பேரெல்லாம் உட்காந்துருக்காங்க. விண்மீன் பூச்சி 10ஆம் உட்கார்றா, எக்கடா போற அப்படி உட்கார்றா, உனக்கு ரிசல்ட் தான்டா, நீதமா இருக்கடா. அத மாதிரிதான் வருது, ஜங்கு மங்குக்கு ரிசல்ட் வருது. வந்த உடனே ஒரு அடி நடுக்கும், பயம் கிடு நடுங்குது. உடனே ரிசல்ட் வருது. எல்லாரும் அப்படியே ஆர்வமா இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க ரெடியா இருக்காங்க. மங்குக்கு இல்ல, சங்கோட சொந்தக்காரங்க ரெடியா இருக்காங்க. எப்படா நம்ம சங்கு ரிசல்ட் வரும், எப்படா கேக் வெட்டலாம், கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மார்க் வருது. சங்கு பார்த்தீங்கன்னா 2 படத்துல ஃபெயிலு. உடனே கேக்கை வாங்கிட்டு வந்தவங்க அதில் வச்சு டமால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்குவை போட்டு அப்பா அம்மா மட்டும் அடிப்பாங்க நினைச்சா சொந்தக்காரன் வந்தவங்க சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மங்கு வீட்டில் பார்த்து நினைச்சுக்கோங்களேன், அவன் 3 படத்துல சென்டம், நல்ல மார்க்கு. அவங்க வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இங்கே இவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. என்னன்னா 2வது பிறந்தநாள் ஒரு மான் அடிச்சு கொண்டாடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சங்கு படிக்காம பறக்க வெட்டியா ஊர் சுத்தி அப்பா அம்மா பேச்ச கேட்காம டீச்சர் பேச்சை கேட்காம சுத்திக்கிட்டு இருந்தனால அவன் மார்க்கும் வாங்க முடியல. அவனுக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு. கடைசி அவனுக்கு வாங்கின கேக்கையும் வெட்ட முடியல, அந்த கேக்கால அடிதான் வாங்கினான். ஆனா மங்கு அப்படி இல்லை, நல்லா அப்பா அம்மா பேச்சை கேட்டு, பெற்றோர் பேச்சை கேட்டு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பேச்செல்லாம் கேட்டு நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கினா, நல்ல ஒரு இடத்துலையும் பொசிஷன் இன்ன வரைக்கும் இருக்கிறான். அதே மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு சங்கு மாதிரி இல்லை, மங்கு மாதிரி இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம்? மங்கு மாதிரி இருக்க போகிறோம். அதுக்கு மங்குனியா உட்காராதீங்க, மங்கு மாதிரி இருக்க போகிறோம் நம்ம எல்லாருமே. சரியா? பட்டாம்பூச்சிகளா, கருப்பாம்பூச்சிகளா, மின்மினி பூச்சிகளா, நம்ம எல்லாருமே மங்கு மாதிரி நல்லா படிக்கிறோம், அப்பா அம்மா பேச்சை கேட்குறோம், நல்ல ஒரு நிலைக்கு வர்றோம். சரியா? கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, டாடா, பை பை, see you. Mr. Reed, being late is one. பட்டாம்பூச்சி பிள்ளைங்க, பட்டாம்பூச்சி பசங்க எல்லாரும் பறந்துட்டு இருக்கீங்க. ஏன் பறக்குறீங்கன்னா, வசனம் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. இப்போ இதை விட உங்களுக்கு பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னா, அதுதான் நடனம், டான்ஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லையா? அக்கா சொல்லி தருவாங்க. கவனமாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் அதே மாதிரி ஆடணும். அப்போ தான் இந்த நாளுக்குரிய அந்த தலைப்பு, வசனம், கதை, டான்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? கிடைக்கீங்களா? அக்கா கூப்பிடலாமா? வாங்க அக்கா, வாங்க. And a minute, roll me. Hey, twinkle, twinkle, little star, yes, a fallen superstar. And a minute, roll me.
பிரைட் ஆனவர் ஸ்டார்ஃபிஷ் போல அவரை ஒத்திக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டார மாத்திடுவார் ஸ்டார்ஃபிஷ் போல அவரை ஒத்திக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டார மாத்திடுவார் Twinkle twinkle little star yes a fallen superstar minute minute and a minute minute and a minute oh me Twinkle twinkle little star yes a fallen superstar minute minute and a minute minute and a minute oh me நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நல்ல வசனம் கேட்டோம், அப்புறம் கதை கேட்டோம், அப்புறம் டான்ஸு எல்லாமே கேட்டோம். முடிவாக இப்போ ஜெபத்துக்கு வந்துக்கிறோம். முடிவு ஜெபத்தை நம்முடைய அண்ணன் எபினேசர் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகளா எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடி கையை பிடிக்கோங்க. சரி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்து ஆண்டவரே இந்த கர்மேல் சிறுவர் ஊழியத்துக்காக நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே ஆண்டவரே வாசனங்கள் பாடல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்ததற்காக உதவி செய்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கற்றுக் கொடுத்த விஷயங்களை ஆண்டவரே வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த இன்னும் அநேகர் இதன் மூலமா ரட்சிக்கப்பட இந்த சிறுவர்கள் எல்லாருக்கும் போய் அநேக காரியங்களை அறிவிக்க நீங்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நீங்க இன்னும் பயன்படுத்துங்க. தொடர்ந்து உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹாய் பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம கதை வசனம் டான்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதே போல் ஒவ்வொரு மாதமும் இதே போல் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து டாடா பாய் பாய், see you. பார்க்கலாமா?